வணக்கம். வணக்கம்டி மாப்ள. அ நான் வந்து இவ்ளோ சந்தோஷமா இருக்கும்போதே தெரியும் என்ன நடந்திருக்கு அப்டின்ட்டுன்னு. என்னதான் போன வீக் வந்து நாங்க வீக்கெண்ட் ரிவ்யூ, சாம்பியன்ஸ் லீக் பிரீமியர் லீக் மிட் வீக் ரிவ்யூ முடிச்சிருந்தாலும், நேத்து நைட் வந்து ஒரு பெரிய சம்பவம் வந்து ஒண்ணு நடந்திருக்குது. ஏன் தான் நானு ஆஃப் ஆல் த டேஸ் ஏன் நேத்து நைட் நான் தூங்குனேன் அப்டின்ட்டுன்னு ஒரு ஒரு பெரிய மன வருத்தம். பிரென்ட்ஃபோர்ட் மேட்ச்லாம் முழிச்சிருந்து பார்த்தேன் போன வாரத்துக்கு முந்தின வாரம் கஷ்டப்பட்டு. இந்த வாரம் தூங்கிட்டோமே அப்டின்ட்டுன்னு ஒரு காலையில எழுந்திரிக்கும்போது, அதாவது நம்ம எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் நான் WhatsApp தொறந்தோனே என்னுடைய ஆஸ்திரேலிய நண்பர் ஒரு 6 மெசேஜ் போட்டிருந்தாரு. அப்பவே முடிவு பண்ணிட்டேன். வாங்கியிருக்கானுங்க அடி, வாங்கியிருக்கானுங்க அடி அப்டின்ட்டு. அதுக்கப்புறம் போய் ரிசல்ட் பார்த்தா, எ எனக்கே ஷாக்கிங்கா இருந்தது. அ இ என்னால ஸ்டார்ட்டிங் காலையில நான் பார்த்துட்டு என்னால உண்மையாவே என்ன நடக்குது அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியல. என்னடா ஆச்சு ஒரு ஆர்சனலுக்கு? ஏன்னா ஐ திங்க் லாஸ்ட் 7 மேட்சஸ்ல தே ஒன்லி ஹேவ் டேக்கன் 11 பாயிண்ட்ஸ். கரெக்ட். அண்ட் இந்த மேட்ச் வந்து இஸ் அ மேட்ச் பிட்வீன் டேபிள் டாப் வெர்சஸ் டேபிள் பாட்டம். இவனுங்க செத்துட்டானுங்க. அதாவது வந்து வுல்வ்ஸ் எப்படி ஆயிடுச்சுன்னா, அவனுங்க இந்த ஆம்ஸ்ட்ராங் சைன் பண்ணானுங்கல்ல, ஆமா. அது எல்லாருமே வந்து அடுத்த நெக்ஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப்க்கு ரெடி. சாம்பியன்ஷிப்க்கு பில்ட் பண்ணிட்டு கரெக்ட். இருக்கானுங்க டீம. அந்த மாரி ஒரு டீமு. அதுக்கப்புறம் நான் இந்த டிஆர் ஸ்போர்ட்ஸு அதெல்லாம் வந்து ஆன்லைன் அதுக்கு முந்தின நாள் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஆர்சனல் ஃபேன்ஸ் வேர் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் இஸ் கோயிங் டூ பி ஐ வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் தட் திஸ் இஸ் கோயிங் டூ பி எ வின். அதனால தான் நான் தூங்கவே செஞ்சேன். ஏன்னா நான் தூங்கியிருக்க மாட்டேன். மேட்ச் பார்த்துருப்பேன். வாட் ஹேப்பன்டு அப்படின்றது வந்து எப்ப எனக்கு புரிஞ்சது அப்படின்னா, இன்னைக்கு செகண்ட் ஹால்ஃப் ஃபுல்லா ரீப்ளே பார்த்தேன். இன்னைக்கு ஈவினிங். ஏன்னா எல்லாருமே வந்து சொன்னது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் நல்லா விளையாண்டானுங்க. செகண்ட் ஹால்ஃப் வந்து இந்த ஆர்சனல் வந்து ஒரு ஸ்பைன்லெஸ் ஆர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டே சொல்லியிருந்தான். அ என் ஃப்ரெண்ட்லாம் நெறைய ஆர்சனல் ஃபேன்ஸ் நான் ஆன்லைன்ல பார்க்குறது வந்து தே ஆர் கிவிங் அப் ஹோப். அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி ஃபீல் பண்றாங்க. ஏன்னா இவன்லாம் ஒரு டை ஹார்ட் ஃபேன். இவன்லாம் இந்த மாரி நான் புலம்பி பேசி நான் பார்த்ததே இல்ல என் வாழ்க்கையில. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து அவன் வாயிலருந்து ஐ திங்க் ஐ அம் ஆல்மோஸ்ட் டன் வித் அ கிளப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாயிலருந்து வந்துருச்சு. ஆ நீ சொல்லு. எப்படி வாட் டிட் யூ சீ? அதாவது நான் ஆர்சனல் கிட்ட என்ன தெரியுமாடா பார்க்குறேன்? ஒரு இம்மெச்சூரிட்டி. நான் நான் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அன் வோக்கல் சப்போர்ட்டர் ஆஃப் ஆர்சனல் தான். நான் ஒரு லிவர்பூல் ஃபேனா இருந்தாலும் இந்த பிரெடிக்ஷன்ல இருந்து ஐ ஹவ் ஆல்வேஸ் ஸ்டுட் பை தட் ஆர்சனல் ஜெயிப்பாங்க. ஆர்சனல் ஜெயிக்கணுங்கிறதும் எனக்கு. இல்லன்னா அ ஒரு ஒன் மேன் டீம் மாரி ஜெர்மன் புண்டஸ்லீகா மாரி சிட்டியே ஜெயிச்சுன்னு இருப்பாங்க அப்படிங்கிற மாரி. அ எனக்கு வந்து ஒரு பெர்சனலா ஆர்சனல் ஜெயிக்கணும். பிளஸ் இந்த மாரி ப்ராசஸா இருக்க இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டா எடுத்து ஐ ஐ தாட் இட் வாஸ் வெரி போல்ட் ஆஃப் மிக்கல் ஆர்டெட்டாவும். ஆனா நீ ஒரு பாட்டம் ஆஃப் த லீக் போற. போன வாரம் நானும் பால் சேலஸும் பேசினது என்னன்னா, ஆர்சனலுக்கு ஒரு ஒரு பயங்கரமான ரயா ஒரு நல்ல சீசன். கேப்ரியல் ஒரு நல்ல சீசன். ரைஸ் ஒரு ஃபினாமினல் சீசன். இதெல்லாம் தாண்டி, அந்த கேம ஒரு மொமெண்ட்ல சேஞ்ச் பண்ற மாரி ஒரு ஃபார்வர்ட் கூட அ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு அ ஒ இட் அவனா ஒரு கேம டர்ன் பண்ற அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கவே இல்ல. ஒரு கேம்ல கூட. ம். அது வந்து இட் இஸ் கமிங் டூ பைட் தெம் பேக். நேத்து கோல் அடிச்சது ஹின்கேப்பே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ம். 5 நிமிஷத்துல கோல் அடிச்சிட்டான் சாக்கா. பட் ஹின்காப்பிய கோலும் வந்து வாஸ் வெரி அன்எக்ஸ்பெக்டட். கேப்ரியல் பாஸ் போட்டு ஹின்காப்பிய கோல் அடிக்கிறான்னா, லுக் அட் த ம். ஸ்டேட் ஆஃப் தேர் அட்டாக். கியோகெரஸ் சிங்க்லயே இல்ல. அ அண்ட் எனக்கு ஒரு பெரிய நான் நேத்து பார்த்தம்போது எனக்கு என்ன தெரியுமா பெரிய ஃபீலிங்கு? ஆர்சனல்ல நிஜமாவே ஒரு லீடர் இல்லடா. இல்ல தே ஹேவ் சோசன் த ராங் லீடர். ஓடெகார்ட் கேப்டனு, நேத்து சாக்கா கேப்டன். எனக்கு ரொம்ப ம். சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. ஏன்னா, யூ ஹேவ் அ கேப்டன், யூ ஹேவ் அ ரைஸ். கேப்டன் மெட்டீரியல், 100 மில்லியன் பிளேயர். வெஸ்ட் ஹாம் மாரி ஒண்ணுமே இல்லாத ஒரு கிளப்ப கான்ஃபரன்ஸ் லீக் எடுத்துன்னு போய் ஜெயிக்க வச்சிருக்கான். ம். யூ டோன்ட் நீட் அ பிக்கர் லீடர் தென் தட். அ சாக்காவையும், ஓடகார்டையும் வச்சுட்டு, அ கொஞ்சம் ஹெட் டிராப் ஆன பிறகு இப்ப நீ சிட்டியா இருந்தனா, குண்டோகன் போய் கோல் அடிப்பான். டிப்ரோயின் ஏதோ ஒரு ம். மொமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் இருக்கும். நீ செல்சில இருந்திருந்தா கூட, ஜான் டெர்ரி கார்னர்ல ஏதாவது ஒண்ணு முட்டி கோல் அடிப்பான். ஆம். லிவர்பூல்ல வேன் டைக்கா இருக்கட்டும், யுனைட்டெட்க்கு தே ஹேவ் ஹேட் அ சீரிஸ் ஆஃப் கிரேட் கேப்டன்ஸ். அந்த மாரி ஆர்சனலுக்கு ஒண்ணு இல்லாதது, ஐ திங்க் தே ஹேவ் மிஸ்ட் அ வெரி பிக் ட்ரிக்கா இல்ல ஒரு பெரிய மிஸ்டேக் ஆயி இட் இஸ் கமிங் டூ பைட் தெம் பேக்ன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. நீ நீ என்ன ம். பார்க்குற? எது வந்து வேர் டிட் ஆர்சனல் கெட் கெட் ராங்? எங்க போச்சு? நான் ஒரு செகண்ட் வந்து என்னோட ஆர்சனல் வன்மத்த எல்லாத்தையும் இப்படி கழட்டி, ம். இப்படி வச்சுட்டு, ஆ ஒரு ஒரு நார்மலான ஒரு ஒரு 3 பெர்சன்
ஒரு செகண்ட் ஹால்ஃப் பார்த்து, தேர்ட் பெர்சன் பார்த்த ஒரு ரிவ்யூ அப்டின்னா, நீ சொன்ன அட்டாக் தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபைன். எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமா இப்ப நான் பார்க்கறது, நம்ப வந்து அக்டோபர், நவம்பர் வரையும் இம்ப்ரெக்னபிள் அப்டின்னு சொல்லிட்டு இருந்த இந்த டிஃபென்ஸ்ல, இப்ப வந்து ஒரு சில விரிசல் வர ஆரம்பிக்குது. அந்த விரிசல் நேத்து மேட்ச் இல்ல, முந்தா நேத்து மேட்ச் இல்ல. அந்த விரிசல் வந்து ஒரு ஜான் ஸ்டார்ட்டிங்ல இருந்தே ஆகிட்டு இருக்கு. அந்த விரிசல் வந்து இல்லாத வரையும், அட்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. பட் இப்போ கோல்ஸும் லீக்கேஜ் ஆகுனதுக்கு அப்புறம், அட்டாக் வந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பர்டனா இருக்கு. நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நோட் பண்ணியிருக்கேன். 49த் மினிட் 49த் மினிட் ஆர்சனல் வந்து அட்டாக்குக்கு போவாங்க. ஓகே. ஓகே. அட்டாக்னா இட்ஸ் டர்ன் ஓவர். ம், ம். அவங்க பால் லூஸ் பால் பண்றாங்க. விட்டுட்டு போறாங்க. ம், போறாங்க. ம். ஓகேயா? போயிட்டு இட் வில் கம் டூ கியோக்கரஸ். கியோக்கரஸ் வந்து ஹி இஸ் ஜஸ்ட் ஒன் பாஸ் அவே ஃப்ரம் செண்டிங் இட் டூ சாக்கா ஆர் சம்ஒன் எல்ஸ். ஆனா கியோக்கரஸால அந்த பாஸ் பண்ண முடியாது. சிமிலர்லி மார்டினெல்லி. மார்டினெல்லிய வந்து ஏன் வந்து மார்டினெல்லிய வந்து அவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தான் அப்படின்றது வந்து யாருக்குமே புரியல. அவ்ளோ வேஸ்ட்ஃபுல்லா இருந்தான் மார்டினெல்லி. கரெக்ட். அத்தன சான்ஸ் ஒரு சான்ஸ் கோல் கீப்பர் கையில பட்டு உன் காலுக்கு வருது. கோல் கீப்பர் மேலயே எனக்கு அடிப்பான். இங்க தான் வந்து அந்த அந்த மென்டாலிட்டி இன்னும் அவங்களுக்கு தேவையா? ஏன்னா, நீ நீ இன்னும் 12 மேட்ச் தான் இருக்குது உனக்கு. 12 மேட்ச் இன் மாடர்ன் பிரீமியர் லீக் யூ ஆர் கோயிங் டு அச்சீவ் அன் எக்ஸ்ட்ரார்டினரி ஹிஸ்டாரிக்கல் ஃபீட். ஓகேயா? பிரீமியர் லீக் ஆஃப்டர் 22 இயர்ஸ். நோ மேட்ச் இஸ் அன் ஓபி மேட்ச் ஃபார் யூ. 20வதா இருக்காங்கன்னா ஒரே மென்டாலிட்டி தான் இருக்கணும். 2வதா இருந்தாலும் ஒரே மென்டாலிட்டி தான் இருக்கணும். அந்த லேக்கிங் மென்டாலிட்டியே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த அட்டாக் எவ்வளோ ஷார்ப்பா இருக்கணும்? கிராஸ் வருது. கோல் கீப்பர் மிஸ்டேக் பண்றான். நீ கோல் கீப்பர் கிட்ட இருந்து ஒரு 2 யார்டு, 3 யார்டு தான் தள்ளி இருக்கிற. திருப்பி நீ கோல் கீப்பர் கையில அடிக்கிற. ஓகேயா? ஸோ ஒரு லேக்கடைசிக்கல் ஆட்டிட்யூட் வந்து 2வது நான் வந்து அந்த பார்த்தேன். 3வது என்ன அப்படின்னா, நீ சொன்ன மாரி ஆ நீ தான் டேபிள் டாப் அப்படின்றது உன் டீமுக்கு புரியணும். உன் பிளேயர்ஸ வந்து அத ரியலைஸ் பண்ணணும். நம்ம போன வருஷம் லிவர்பூல், அதுக்கு முந்தின வருஷம் மான்செஸ்டர் சிட்டிகள் எல்லாத்துக்குமே பார்த்தது என்ன அப்படின்னா, அவனுங்க ஒரு ஓபி டீம் கிடைச்சுச்சுன்னா விடமாட்டானுங்க. கரெக்ட். நொறுக்கிடுவானுங்க. 4-0, டெஸ்ட்ராய் 5-0 தான். பண்ணிடுவானுங்க. கரெக்ட்டா? பட் நீ என்ன பண்ற? 1 கோல் அடிக்கிற, 1 கோல் 2 கோல் அடிக்கிற, 1 கோல் வாங்குனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் அது யாருக்குமே அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாடவே மறந்துட்டாங்களா? அப்படின்ற ஆங்ஷியஸ் மாரி. ஆயிட்டாங்க தென் ரொம்ப. செகண்ட் ஹாஃப் ஒரு லாஸ்ட் 25 மினிட்ஸ் வந்து என்னடா பண்றீங்க? டேய் அவனுங்க உல்ஃப்ஸ்டா டேய் அவனுங்க ரெலகேட் ஆக போற டீம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் இது. இன்னொன்னு என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, செகண்ட் கோல் வாங்குன உடனேவே வுல்ஸ் ஃபேன் வந்து செகண்ட் அகைன் ஒலே ஒலே ஒலே, செகண்ட் அகைன் ஒலே ஒலே ஒலேன்னு பாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நீ ஒரு பிளேயரா இருக்கிற. நீ சைக்காலஜிக்கலா யோசிச்சு பாரு. நீ ஒரு பிளேயரா இருக்க. உனக்கு 3 வருஷம் இதே மாரி ஒரு ஸ்கிரிப்ட் நடந்திருக்கு. திருப்பி நீ ஸ்டேடியம்க்கு போற. 3 வருஷமா இந்த சான்ஸ கேட்டிருக்க. 3 வருஷமா இந்த பொசிஷன்ல இருந்துட்டு 9 பாயிண்ட்லேருந்து 2 பாயிண்ட்க்கு வந்திருக்கிற. 5 பாயிண்ட்லேருந்து லீக தோத்துருக்கிற. இட் பிளேஸ் கேம்ஸ் இன் தியர் மைண்ட். அங்க தான் நீ அப்சல்யூட்லி. சொல்ற மாரி ஒரு கேப்டன் தேவ. அங்க தான் நீ சொல்ற மாரி, எனக்கு தெரிஞ்சு தே ஷுட் கிவ் தி பேன் டூ ரைஸ். பினாமினலா ஸ்டாண்ட் அவுட்டா த்ரூ அவுட் த சீசன் ஒரு பெர்ஃபார்மர் இருக்கிறான் அப்படின்னா, இன்ஃபாக்ட் பிரீமியர் லீக் 11 அப்படின்னு நம்ம எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, கேப்ரியல் அண்ட் ரைஸ் 2 பிளேயர் மட்டும் தான் அந்த டீம்ல இருந்து இருப்பாங்க. மத்த கரெக்ட். எவனுமே இருக்க மாட்டான். ம். அதுல 2 பேர்ல யாராவது ஒருத்தனுக்கு கேப்டன்ஷிப்ப தந்து, கரெக்ட்டா? அவனுங்கள விளையாட வை. அவனுங்க வந்து ஹெட் டவுன் ஆனாலும் தே வில் புல் யூ அப். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஃபெல்ட். எனக்கு வந்து ரொம்ப ஒரு நவ் திருப்பி நான் என்னுடைய ஒன் மந்த் ரைவல் ஃபேன் எடுத்து வச்சுட்டு நவ் நவ் என்ன பொறுத்தவரை அன்னெசரியா ஒரு டைட்டில் இஸ் டன் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து டைட்டில் ரேஸ் இஸ் ஓப்பன் அப்படின்ற மாதிரி அவனுங்க ஆக்கிறாங்க. இதுல நெக்ஸ்ட் தே ஆர் கோயிங் டு டாட்னம். ஸ்பர்ஸ் கரெக்ட். டாட்னம் நியூ மேனேஜர் போன்ஸ். ம். அதுக்கு அடுத்து செல்சி நாங்க போறோம் அவங்களுக்கு. இமேஜின் டாட்னம் டிரா, செல்சி டிரா, 2 டிரா பண்ணானுங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பாயிண்ட்ஸ் லாஸ்ட். சிட்டி 2 மேட்ச் வின் பண்ணானுங்க அப்படின்னா மேல போயிட்டு தே வில் ஹேவ் அ கேம் இன் ஹேண்ட். எனக்கு இந்த வாட்டி ஆர்சனல் டைட்டில் லூஸ் பண்ணா, நீ சொன்ன மாரி
ஃப்ரெண்ட் ஹோப் லூஸ் பண்றானோ இல்லையோ, ஆனா எனக்கு இட் வுட் பி ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பாட்டில் ஜாப்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. பட் ஒரு மென்டாலிட்டி மான்ஸ்டரா இருக்க வேண்டிய இடத்துல ஒரு மென்டாலிட்டி மவுஸா இருக்கானுங்கடா அவனுங்க. என்னால ஆமா. ஐ ஜஸ்ட் கேனாட் அக்செப்ட் தட். அண்ட் இன்னொரு பெரிய பார்ட் ஆஃப் ப்ராப்ளம் நான் என்ன தெரியுமா நெனைக்கிறேன்? தேர் ஃபேன் பேஸ். ஒரு ம். டிராக்கு ரொம்ப ரியாக்ஷனரியா இருக்காங்க. ரியாக்ட் பண்றான். ஒரு ரைவல் ஃபேனா நீ சிரிக்கலாம். நான் சிரிக்கலாம் இல்ல பரிதாபப்படலாம். ஆனா ஆர்சனல் ஃபேன்ஸே வந்து ஓ மை காட்! இட்ஸ் ஹேப்பனிங். ஓவர்லேப்ல போய் சண்ட போட்டுன்னு இருக்கானுங்கடா உட்கார்ந்து. இந்த மாரி ஐ அம் கெட்டிங் ஸ்கேர்டுன்ட்டு இதெல்லாம் அவங்க லைக்ஸ்க்காக சொல்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பட் இட் ரியலி கெட்ஸ் இன்டூ பிளேயர்ஸ் ஹெட். நீ சொல்ற மாரி அ ரைவல் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்தா பரவால்ல. ஆனா அந்த ஆங்ஸைட்டி நீ ஒரு வுல்ஸ் மாரி ஒரு அவே கிரவுண்ட்ல உட்கார்ந்து நீ வந்து ஒரு பிளேயர்ஸோட சாங்க பாடாம, கத்தாம, ஒரு விசில் அடிக்காம நீ இருக்க அப்டின்னா, பிளேயர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ரொம்ப டிமாரலைசிங்கா இருக்கும். அந்த மாரி தான் அந்த மாரி தான் இப்ப ஆயிருக்கு. கரெக்ட். அ அபார்ட் ஃப்ரம் தட் கேமுக்கு படி பார்த்தோம் அப்டின்னா, 75த் மினிட்க்கு மேல ஆர்சனல் ஆடவே இல்ல. இன்ஃபாக்ட் வுல்வ்ஸ் வந்து டிசர்வ்ட் இட். ஃபர்ஸ்ட் கோல் ஒரு வண்டர் கோல். அந்த பியூனோ அடிச்ச வண்டர் கோல். கோலு அ பயங்கரமான கோலு. அண்ட் செகண்ட் அங்கேயுமே ம், எனக்கு என்ன தோணுச்சுன்னா, என்காப்பிய வந்து அவனுக்கு இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா க்ளோஸ் பண்ணியிருக்கணும். எனக்கு அந்த அதுதான் அந்த லாக்கர்டேசியல் மென்டாலிட்டின்னு சொன்னேன். நம்ம 2 ம். கோல் டாப்ல இருக்கோம். நம்ம எல்லாம் அப்படியே ரிஸ்கே இல்லாம விளையாண்டுக்கலாம். ஹி ஷுட் ஹவ் டெக்னிக்கலி க்ளோஸ்ட் தட் கை. அவனுக்கு அங்க ஷாட்டே எடுத்துக்க விட்டுருக்க கூடாது. பட் ம். அதனால நான் அந்த கோல பத்தி தப்பா பேசல. ஒன் ஆஃப் தி அமேசிங் கோல்ஸ் எத்திக் சீசன் கோல் ஆஃப் தி சீசன்க்கு அது கண்டிப்பா ஒரு கண்டெண்டரா தான் இருக்கும். சாரி. கரெக்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான கோல். அண்ட் ஒரு 90த் மினிட்ல ஒருத்தன் கிராஸ் போடுறான். ரயா ஹேட் நோ பிசினஸ் டூ கோ அண்ட் கிளாஷ் வித் கேப்ரியல். கேப்ரியல் வந்து இஸ் வெரி கிளியர், வெரி குட் ஆன் அவன் சேலஞ்ச் கூட இல்லடா. ரயா தான்டா போய் குத்தி விட்டான் அவன. பால் நேரா ஒரு டிஃபெண்டருக்கு போயிட்டு, ஒரு பினாமினல் ஹாஃப் வாலி, ஒரு 19 இயர் ஓல்ட் கிட்டுக்கு ஒரு பினாமினலான டெபியூ. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்டர் அவனுடைய ஃபர்ஸ்ட் 21 மேட்ச். பிளேயர். ஸோ ஆ. அ மேபி வுல்ஸ்க்கு வந்து இந்த சீசன் ஒரு ஒரு மறக்க வேண்டிய சீசனா இருந்தாலும், இந்த கேம் வந்து தே ஷுட் பி ப்ரவுட் ஆஃப் தேர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நெவர் கிவ் அப் ஆட்டிட்யூட் வந்து தே டிஸ்ப்ளேட். அண்ட் அவங்க மேனேஜர் அவன் சொன்னான் டுவார்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் அண்ட் ஆஃப்டர் 60த் மினிட் வி ஃபெல்ட் லைக் வி ஹேட் அ சான்ஸ் டூ கம் பேக் சான்ஸ். அப்படின்ட்டு ஒரு ம். 20த் இருக்க மேனேஜர் அவன் அப்படி ஒரு போஸ்ட் மேட்ச் கான்ஃபரன்ஸ் குடுக்குறான்னா, ஆர்சனலோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுலருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது 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 வந்து இப்போ நான் என்கிட்ட வந்து ஒரு ஆர்சனல் ஃபேன் வந்து இது ஒன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ்ன்னு சொன்னா என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன்னா அப்சல்யூட்லி. பிரென்ட்ஃபோர்ட்ல தோத்துருக்க வேண்டிய மேட்ச் ஆர்சனல். கண்டிப்பா. கரெக்ட்டா? அண்ட் அவங்களோட நெக்ஸ்ட் ஃபிக்சர்ஸ் எடுத்து பார்க்குறேன்னு வச்சுக்கோயேன். தே கோ அவே டூ வெஸ்ட் ஹாம் ஹூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் ரெலகேஷன். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹூ ஆர் ஃபைட்டிங் ஃபார் ரெலகேஷன். சிட்டி அவே இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட். லாஸ்ட் கேம் ஆஃப் த வாட்டெவர் இட் இஸ். சீசன் அகைன்ஸ்ட் பேலஸ் அவே. நீ யோசிச்சு அவே. பாரு. லண்டன் டெர்பி. ஆமா. ஆமா. லண்டன் டார்பி. ஸோ இவங்களுக்கு இன்னும் இந்த மாரி பயங்கரமான அவே கேம்ஸ் வேர் இந்த இவனுங்க கடைசி 5 மேட்ச் விளையாடுற டீம்ஸ் யாருமே வந்து ஈஸியா கிவ் அப் பண்ற டீம் இல்ல. இப்போ எல்லா டீமுக்கும் தெரிஞ்சிருச்சு. யூ டேக் ஆர்சனல் டூ தி எண்ட். அவனுங்களால ஃபைட் பண்ண முடியாது அப்டின்ட்டுன்னு. டீப்பா உட்காந்து நீ கோலே கன்சீட் பண்ணாம கடைசி நிமிஷம் வரையும் கொண்டு போ. கடைசில எப்படியாவது அவனுங்களே வந்து சொதப்பிருவானுங்க அப்டின்ற மாரி தான் கடைசி ஒரு 6 மேட்ச் வந்து ஒரு ப்ளூ பிரிண்டாவே ஆர்சனல் போட்டு தந்திருக்காங்க. வாட்? ஒரு ரைவல் ஃபேனா நான் என்ன பார்க்குறேன் அப்டின்னா, நோ பிரீமியர் லீக் இஸ் ஈஸி டூ வின். அதே மாரி பிரீமியர் லீக் வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எவனுமே வந்து, ஓகே நீங்க இத்தன டிரா பண்ணீங்க, நீங்க இத்தன தோத்தீங்க. அத பத்திலாம் சாம்பியன்ஸ் ஆர் சாம்பியன்ஸ். ஆர்சனல் சாம்பியன்ஸ் ஆறதுக்கு என்ன பண்ணணுமோ, அத வந்து அவங்க மென்டாலிட்டி வைஸாவும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா, தே ஸ்டில் ஹேவ் 2 பாயிண்ட் லீட். கரெக்ட். என்னதான் வந்து என்னதான் வந்து மேன் சிட்டி பக்கத்துல வந்தாலுமே, மேன் சிட்டி ஆர் ஆஸ்டன் வில்லா ஹேஸ் டூ கோ ஆன் அன் அமேசிங் ரன். தோக்காம அமேசிங் ரன்ல போணும். கரெக்ட்டா? டூ கோ ஃபார் த டைட்டில். ஸோ ஆர்சனலுக்கு வந்து தி நெக்ஸ்ட் 12 மேட்ச் வந்து 1 கேம் அட் அ டைம் அப்டின்ட்டுன்னு, "மழை போச்சு மாறப்பா" அப்டின்னு சொல்லிட்டு, கோ ஃபைட் ஃபார் யுவர் பேட்ச், பிளே வித் கரேஜ். ஏன்னா வந்து உன் 7 வருஷம் ப்ராசஸ ட்ரஸ்ட் பண்ணி உன் ஃபேன்ஸ் வந்து படபடயா இருக்கிறானுங்க. 22 வருஷம் தவம் இருந்து இருக்கிறானுங்க. அவனுங்களுக்கு நீ மினிமலா என்ன செய்யணும்னா, போயி தைரியமா விளையாண்டு என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற ஒரு ஆட்டிட்யூடோட உள்ள போய் விளையாடுறது தான். அப்படி நீ பண்ணி டைட்டில் தோக்குறியா, அடுத்த வருஷம் திருப்பி ஃபேன்ஸ் வரும். நீ வந்து
எனக்கு எதுவுமே ஆகக்கூடாதுப்பா. நான் சேஃபாவே விளையாண்டுக்கிறேன். நான் வந்து தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரிலாம் கேம் விளையாண்ட அப்படின்னா, ஏஎஃப் டிவியோட அவன் பேர் ராபியா, பாபியான்னு தெரியல அந்த ராபி. ஆமா, ராபி. ராபி. அவன் வந்து இந்த சீசன் ஃபுல்லா அவ்ளோ பாசிட்டிவா இருந்தான். அவனுடைய வாயிலிருந்தே இவனுங்க வர வச்சுட்டானுங்க. ஐ ஹவ் லாஸ்ட் ட்ரஸ்ட் இன் த டீம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி தான் முக்காவாசி ஆர்சனல் ஃபேன்ஸும் ஃபீல் பண்ணுவானுங்க. ஐ திங்க் அந்த பிளேயர்ஸும் சரி, ஆர்டெட்டா என்ன பொறுத்தவரையும் ஹி ஷுட் அன்லர்ன் பீயிங் ஆர்டெட்டா ஃபார் த நெக்ஸ்ட் 11 மேட்ச். சீரியஸா அவன் வந்து ஒரு அப்சல்யூட்லி. ஆர்டெட்டாவா கோச் பண்ணான் அப்படின்னா, அவன் டைட்டில் வின் பண்ண மாட்டான். ஹி ஷுட் அன்லர்ன் டு பி ஆர்டெட்டா. ஹி ஷுட் லேர்ன் டு டேக் மோர் ரிஸ்க். ஹி ஷுட் லெட் பிளேயர்ஸ் பிளே ஃப்ரீலி. ஏன்னா வந்து ஈவன் நவ் த பெஸ்ட் டீம் இன் த லீக் அப்படின்னு கேட்டனா ஆர்சனல் தான். கண்டிப்பா. அண்ட் அண்ட் தே ஆர் ஹியூஜ்லி அண்டர் பெர்ஃபார்மிங் தேர் இது சீலிங். இனிமேல இட் இஸ் நாட் அபவுட் டாக்டிக்ஸ். ஏன்னா சீசன் எண்டுக்கு பிசினஸ் எண்டு வந்தாச்சு. இந்த டாக்டிக்ஸ் இது லொட்டு லொசுக்குலாம் இல்ல. இனிமேல ஃபுல்லா மென்டாலிட்டி தான். ஏன்னா வந்து அவன் வந்து எவ்வளோ இப்பயே ஒரு 40 மேட்ச் கிட்ட ஆடிருப்பானுங்க ஆர்சனல். ஃபெட்டிக் இருக்கும், உள்ள டயர்ட் இருக்கும், மென்டல் பிரஷர் எல்லாம் மேக்ஸ் அவுட் ஆயிருக்கும். இனிமேலே ஃபுல்லா இது மென்டாலிட்டி மட்டும் தான். ஐ திங்க் தே ஷுட் ஃபோக்கஸ் ஆன் தட். ஹோப்ஃபுல்லி வி வில் சீ. என்ன பொறுத்தவரையும் அன்னெசெசரியா தே ஹேவ் மேட் தி டைட்டில் ரேஸ் ஓப்பன் நவ். ஒரே ஒரு கேள்வி. இது எல்லாருக்கும் தான். கமெண்ட்ஸ்ல ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்களும் போடலாம். ஃபர்ஸ்ட் உன்கிட்ட கேட்கிறேன். இந்த சீசன் இஃப் ஆர்சனல் கோஸ் ட்ரோஃபிலெஸ், நெக்ஸ்ட் சீசன் நீ ஆர்டெட்டாவ ட்ரஸ்ட் பண்ணுவியா மாட்டியா? நான் இந்த சீசன் இஃப் ஆர்சனல் டஸ் நாட் வின் பிஎல் ஆர் சாம்பியன்ஸ் லீக், கரபாவ் கப்போ எஃப்ஏ கப் இருந்தாலுமே நான் சாக் பண்ணுவேன். ஓகே. தட் இஸ் மை டேக். அந்த மாதிரி இவங்க ரூத்லெஸ்ஸா இல்ல அப்படின்னா தே வில் நெவர் வின் கப்ஸ். எஃப்ஏ கப்பு ஆல்ரெடி வின் பண்ணிட்டாங்க ஆர்சனல். கரபாவ் கப்பு கப்பே இல்ல. நீ 7 வருஷம் $1 பில்லியன் கிட்ட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க. வேர்ல்ட்லே பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சென்டர் பேக் பேரிங் உனக்கு இருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிட்ஃபீல்ட் ட்ரையோ உனக்கு இருக்குது. அதை வச்சுட்டு இஃப் யூ டோன்ட் எய்ம் ஃபார் சாம்பியன்ஸ் லீக், இஃப் யூ டோன்ட் எய்ம் ஃபார் பிரீமியர் லீக் அப்படின்னா என்னை பொறுத்தவரையும் ஈ ஷுட் ரிசைன் ஹிம்செல்ஃப். என்னை பொறுத்தவரையும் இது 2 இல்லைனா எனக்கு அதுதான். ஃபேன்ஸ் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. எஃப்ஏ கப்போ இல்லை கரபாவ் கப் ஜெயிச்சா உங்களுக்கு இந்த சீசன் சக்ஸஸ்ஃபுல்லா அப்படின்ட்டுன்னு. ஒரே பாயிண்ட் தான் ஃபைனலா. ம். 3 வருஷம் தே ஹவ் பின் தி செகண்ட் பெஸ்ட் டீம். கரெக்ட். இட் இஸ் டைம் ஃபார் them டு பி தி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் டீம். அண்ட் எனிதிங் லெஸ் தேன் தட் should not be accepted by fans. should not be accepted by fans. எல்லா பெரிய கிளப் வச்சுக்கோ, எல்லாருக்கும் அவங்க அந்த வின்னிங் எரால அதுதான் அவங்க மென்டாலிட்டியா இருக்கும். கரெக்ட். அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனே அவ்வளோ ஹையா இருக்கும். நீங்க வந்து ஒரு பயங்கரமா பில்ட் பண்ணிட்டீங்க, ஒரு பயங்கரமான ப்ராசஸ்ல இருக்கீங்க. யூ ஆர் அட் அந்த ட்ரேடிங்ல சொல்லுவாங்க பிரேக் அவுட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நீங்க ஒரு டைட்டில் தாண்டிட்டீங்க, ஒரு பிஎல் டைட்டில் தாண்டிட்டீங்கன்னு வச்சுக்கோயேன். then it is just a matter of time for you to win again. ஏன்னா the team knows what winning is. The team will be experienced in winning. அந்த மென்டாலிட்டி என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த மென்டாலிட்டியை ட்ரில் டவுன் பண்றது ஆர்டெட்டாவோட வேலை. ஸோ பார்ப்போம். இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங் வீக்கெண்ட் இந்த வாரம் அவங்களுக்கு டாட்னம் போறாங்க. தெரியும் என்ன ஏதுன்ட்டுன்னு. இந்த வீடியோ நாங்கள் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ரைவல் ஃபேனா ஒரு பேண்டரா இல்லாமல் ப்ராக்டிக்கலாக பிரேக் டவுன் பண்ணி தான் நாங்கள் வச்சுருப்போம். நாங்கள் ஹானஸ்ட்டாக வன்மமாலாம் சும்மா அப்பப்போ லைட்டாக தூவிருப்பேனே தவிர நான் வந்து அது இல்லாமல் வந்து வீடியோ பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவு நாங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணியிருப்போம். ஆர்சனல் ஃபேன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஹவு டு யூ ஃபீல் ரைட் நவ்? நீங்கள் ஒரு 3 வாரத்து 4 வாரத்துக்கு முன்னாடி இருந்த சேம் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் இப்போ இருக்கா? எவ்வளோ தூரம் போவீங்க? இந்த சீசனுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களுக்கு ரீசெட் ஆயிருக்கா? என்ன ஆர்டெட்டா பற்றி என்ன அப்படின்றத வந்து நீங்கள் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கீப் ஃபாலோவிங் அஸ், கீப் சப்போர்ட்டிங் அஸ். வீடியோ லைக் பண்ணுங்கள் ஸோ தட் திஸ் வீடியோ கோஸ் அண்ட் ரீச்சஸ் மோர் பீப்புள். நாங்கள் இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வீடியோவில் வில் கம் டு யூ. டேக் கேர். பை பை.